லோகேஷ் கனகராஜுக்கு வந்து எதுக்கு சார் 50 கோடி சம்பளம்? இல்ல இது அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேனே. அப்போ இது இந்த இடத்துல தவிர்க்க முடியாம சொல்றேன் நானு. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ராதாரவி வந்து குமுதம் ஏதோ ஒரு பத்திரிகையில வந்து அவர் நேர்காணல் குடுத்திருந்தாரு. அதுல வந்து பிரிண்ட் மீடியால நான் சொல்றேன். அன்னைக்கே அவர் சொல்றாரு கேட்டீங்கன்னா, அந்த சினிமாவுல வந்து அம்பாஸ்டர் கார்ல போனான்னா, அதுக்கு ஒரு சம்பளம். அதே வந்து வேற ஒரு காஸ்ட்லியான கார்ல போனான்னா, மாருதி அப்ப இருந்த மாருதின்னு நெனைக்கிறேன். மாருதி கார்ல போனான்னா, அவனுக்கு ஒரு சம்பளம். அம்பாஸ்டர் கார்ல போனான்னா, அதுக்கு ஒரு சம்பளம். இந்த மாரி வந்து கார்கள மையப்படுத்தி சொன்னார். சைக்கிள்ல போனான்னா அவனுக்கு ஒரு சம்பளம். மோட்டார் வந்து பைக்ல போனான்னா அதுக்கு ஒரு சம்பளம். சினிமா வந்து அப்படிதான் பார்க்குறாங்க. அப்படிதான் வந்து சம்பளம் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ இப்போ அது மாரி அத நம்ம அப்படியே பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. என்னன்னா சம்பளம் நெறைய வாங்குனான்னா, அவன் வந்து பெரிய இயக்குனர். அப்படி ஆயிடுச்சு. அவர் சம்பளம் இவ்வளோ வாங்குனா, அவர் பெரிய இயக்குனர். அப்படிதான் அப்படி ஒரு பார்வை வந்து இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு அது சினிமால மட்டுமே இல்ல. நீங்க சாதாரண டெக்னீஷியன கூட்டிட்டு அவன் சம்பளத்த வச்சு அவன் பெரிய ஆளுன்னு நெனச்சுக்கிறான். அவரு எவ்வளோ பேமெண்ட் தெரியுமாங்க? அவருக்கு இவ்வளோ பேமெண்ட்டுங்க. அப்போ அவரு வந்து ஒரு பெரிய ஆளு. அப்படி ஒரு ஒரு பார்வை இருக்கு. சினிமால மட்டுமே இல்ல. மற்ற வர்த்தகத்திலும் அப்படி இருக்கு. சம்பளம் அதிகமா வாங்குனான்னா அவன் பெரிய டெக்னீஷியன்.